மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது காரைக்குடி தொகுதிக்கு உட்பட்ட காரைக்குடி திருச்சிராப்பள்ளி ராமநாதபுரம் மாநில நெடுஞ்சாலையில் SH 158 கோட்டையூர் ஸ்ரீராமநகர் ரயில்வே கேட் LC 411 பகுதியில் மேம்பாலம் அமைக்கப்படும் என்று அறிவிப்பு. அதற்கு நிலமெடுப்பெல்லாம் அதற்கான ஏற்பாடுகள்லாம் நடைபெற்று நிறைவு பெற்று இன்னும் பணி துவக்காமல் இருக்கப்படுகிறது. அது எப்பொழுது துவக்கப்படும் என்பதையும், அதேபோன்று காரைக்குடி மானாமதுரை ரயில் பாதையில் காரைக்குடியிலிருந்து அரியக்குடி இழுப்பக்குடி செல்லும் பகுதியில் ஒரு மேம்பாலம் அமைக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தேன். அதையும் எப்பொழுது அதற்கான பணிகள் துவக்கப்படுமா? அதேபோன்று எனது காரைக்குடி நகரில் ஒரு மாநகராட்சி பகுதி. இந்த பகுதியில் ஏராளமான முக்கியமான விருந்தினர்கள்லாம் அங்கு வரக்கூடிய பகுதி. மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் வந்திருக்கும் போது கூட அந்த அழகப்பா பல்கலைக்கழக விடுதியில் தான் விருந்தினர் மாளிகையில் தான் தங்கியிருந்தார்கள். ஆகவே காரைக்குடி பகுதியில் 10க்கு மேற்பட்ட ரூமோடு சேர்த்து ஒரு விருந்தினர் மாளிகை அமைக்கப்படுமா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்கிற பைபிள் வாசகம் தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. பொதுவாக சட்டமன்ற உறுப்பினர்கள் பார்த்தால் ஒரு பாலத்தை கூட அல்லது ஒரு ரோடு கூட என்பதெல்லாம் அல்ல. என்னிடத்தில் நேரத்தில் நடக்கிற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த தொகுதிக்கு வேண்டிய பல பணிகளை கேட்கிறார்கள். ஏன்னா அந்த ஆட்சியில் கிடைக்கின்ற அந்த நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது. இப்படி எனக்கு கொடுக்கப்பட்ட கடிதம் மாங்குடி அவர்கள் ஏற்கனவே அந்த இடத்துல கொடுத்திருக்கிறார்கள். துறை சார்பாக முதலில் ஒரு கடிதம் கொடுத்தா துறைக்கு அனுப்பி இது ஃபிட்டா எடுத்துக்கலாமா என்ற அளவில் சொல்லுகிறோம். அதுக்கு பின்னால் எடுத்துக்கொள்ளலாம் என்று கூறும்பொழுது அப்புறம் டிபிஆர் தயார் செய்கிறோம். டிபிஆர் தயார் உடனே அப்புறம் முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு பணம் ஒதுக்கப்பட்டு டெண்டர் கோரப்படுறது தான் ப்ரொசீஜர். ஆனால் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னால் இருப்பவரும் சரி பின்னால் இருப்பவரும் கொடுக்கப்பட்டிருக்க கடிதங்கள் எல்லாம் துறைக்கு நான் அனுப்பியிருக்கிறேன். ஒன்றாக நிதிக்கு ஏற்ப இந்த பணிகள் நடைபெறுகிறது. மாங்குடியை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே எனக்கு கொடுத்துருக்கிற எல்லாம் டிபிஆருக்கு அனுப்பியிருக்கேன். அது வந்த உடனேயே எதெல்லாம் செய்ய முடியும் என்பது உங்களுக்கு நான் கடிதமாகவே பதில் தருகிறேன்.